ஜாம்புகோல் பிரசனத்தை பற்றி இப்போ நான் பார்க்க போகிறோம். திருமணம் சம்மந்தப்பட்டதாக போன டைம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதோட தொடர்ச்சி வந்து பார்க்குறோம். இப்போ ஒருத்தர் வந்து 30-40 ஜாதகம் கொண்டு வந்து ஒருத்தர் வந்து கொடுத்து எனக்கு திருமண பொருத்தம் உண்டா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ அந்த நேரத்தில் பிரசனம் போட்டோம்னா உதயத்தில் கவிப்பு, உதயாதிபதி கவிப்பு, 2ஆம் பாவத்தில் கவிப்பு, 7ல் கவிப்பு, 6 இடத்துல கவிப்பு இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்க எத்தனை ஜாதகம் கொண்டு வந்தாலும் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜாம்புகோல் பிரசனத்தில் உதயத்துக்கு 5ஆம் இடத்தில் கவிப்பு இருந்துச்சுன்னா ஜாதகர் வந்து காதலை செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அதே ஆரிடம்ங்கிறது பெண்ணை குறிக்கும். உதயம்ங்கிறது ஆணாகவும் ஆரிடம்ங்கிறது பெண்ணாகவும் குறிக்கும். இப்போ 6 இடத்துக்கு 5ஆம் பாவத்தில் கவிப்பு இருக்குது அப்படின்னாலே அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். சரி, ஒருத்தர் வந்து நான் திருமண பொருத்தம் வந்து பார்த்துட்டு வந்துருக்குங்க, ஒரு பொண்ணு வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன், அந்த பொண்ணு எனக்கு அமையுமா அப்படின்னு சொல்லி பிரசனம் கேட்குறாரு. அந்த நேரத்தில் வந்து நம்ம ஜாம்புகோல் பிரசனம் போட்டு பார்க்கும்போது உதயத்தில் கவிப்பு இருந்துச்சுனாலே மணமகன் வேண்டான்னு சொல்லிடுவார். 7ஆம் பாவத்தில் கவிப்பு இருந்தாலும் மணமகன் வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். அதே வந்து 6 இடத்துல கவிப்பு இருந்துச்சுன்னா நம்ம பார்த்துட்டு வந்த பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணு வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இது வராது, பொருத்தம் வராது, எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு வந்து அவங்க வசதியாக இல்லை, அது மாதிரி அவங்க வந்து சொல்லிடுவாங்க. அதே வந்து கவிப்பு வந்து அந்த ஜாம்புகோல் பிரசனத்தில் புதன் அப்படிங்கிறது தான் ஜாம்புகோல் பிரசனத்தில் திருமண பொறுத்தது ஹீரோவாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த நேரத்தில் புதன் வந்து 6, 8, 12லையோ நீச்சத்துலேயோ அஸ்தாங்கத்துலேயோ அந்த நேரத்தில் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க திருமண பொருத்தம் பார்க்க வந்தாலும் அதுவும் செட் ஆகாது. நம்ம ஈஸியாக திருமண பொருத்தம் ஜாம்புகோல் பிரசனத்தில் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த நேரத்துக்கு பிரசன சாட்டை போட்டோம்னா ஒரே நிமிஷத்தில் நம்ம பார்த்துட்டு இந்த ஜாதகம் ஆகணும் ஆகாதுன்னு சொல்லி நம்ம வந்து பிரசனம் பார்த்துக்கலாம். சரி, நம்மளுக்கு வந்து எந்த ராசி நட்சத்திரம் தான் அமையும் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி திருமண பொருத்தம் கேட்குறாங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு பிரசனமாக போடுறோம். அந்த நேரத்தில் ஜாம்புகோல் பிரசனம் போடும்போது உதயத்தில் சூரியன் இருக்காரு அப்படின்னா அந்த வரக்கூடிய ஜாதகத்தில் சூரியனோட நட்சத்திரமோ சூரியனோட தசாபுத்தியோ சூரியனோட லக்னமோ இருக்கக்கூடிய ஜாதகங்களை நம்ம பொருத்தணும் அப்படின்னா அந்த திருமண பொருத்தம் வந்து ஒத்து வரும். அந்த உதயத்துக்கு திரிகோணமான உதாரணத்துக்கு ஒரு துலாம் உதயமாக உழுவுது, அந்த துலாம் உதயம் அல்லது கும்ப உதயம் அல்லது மிதுன உதயம் உதயத்துக்கு திரிகோணமாக இருக்கக்கூடிய ராசி லக்னங்களை நம்ம அடுத்து பயன்படுத்திக்கலாம். அடுத்தது 6 இடமோ இதில் ஏதாவது சம்மந்தப்பட்டுச்சுன்னா அந்த ஜாதகங்களை மட்டும் நம்ம எடுத்து திருமணம் பொருத்தம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக வந்து இதில் வந்து பதிவு செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இப்போ திருமண பொருத்தம் அப்படின்னு வந்து பார்த்திங்கனாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து திருமண பொருத்தம் இப்போ ஒருத்தர் கொடுத்த உடனே இது ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிடலாம். சரி, ஃபோன்லேயே கேட்குறாரு, நான் ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டேன், அந்த பொண்ணு வந்து எனக்கு செட் ஆகுமா, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் ஒரு பிரசனம் போடும்போது உதயத்துக்கு 5ஆம் பாவத்தில் கவிப்போ அல்லது 6 இடத்துக்கு 5ஆம் பாவத்தில் கவிப்பு வந்துச்சுனாலும் பொண்ணு லவ் பண்ணுறாங்க, பையன் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து அதை வந்து நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அது மாதிரி நீங்கள் வந்து ஜாம்புகோல் பிரசனத்தில் திருமண பொருத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு இருக்குது. இதை வச்சு நம்ம எல்லாருக்கும் சொல்லிடலாம். இப்போ காதல் திருமணம் நடைபெறுமான்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க. உதயத்துக்கு 5ல் கவிப்பு நடக்காது, 7ஆம் பாவத்தில் கவிப்பு நடக்காது, உதயத்தில் கவிப்பு நடக்காது, உதயத்துக்கு 5ஆம் பாதிபதி கவிப்பில் இருக்கார், காதல் திருமணம் நடக்காது. சரி, எனக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. பிறக்கக்கூடிய குழந்தை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாங்க. எனக்கு முதல் குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது நம்ம ஜாம்புகோல் பிரசனத்தை நம்ம போடும்போது இப்போ உதயம் அப்படிங்கிறத வந்து லக்னமாக எடுத்துக்கணும். இது உதயம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். உதயம் வந்து பார்த்திங்கன்னா உதயம் வந்து இப்போ ஒரு மிதுன உதயமாக இருக்குது. இப்போ வந்து எனக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இப்போ உதயத்தை நோக்கி ஜாம கிரகங்கள் வந்து முதல் ஸ்டெப்பை எடுத்துக்கலாம். இப்போ உதயத்தை நோக்கி குரு வரார் அப்படின்னா ஆண் குழந்தை பிறக்கும். செவ்வாய், சூரியன் இது எல்லாமே நம்ம ஆண் குழந்தையே எடுத்துக்கலாம். உதயத்தை நோக்கி வந்தால் ஆண் குழந்தை பிறக்கும். இப்போ சுக்கிரன் வராரு அப்படின்னா சந்திரன் வராருன்னா பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். உதயத்தை நோக்கி பாம்பு வராங்க, புதன் வராங்க அப்படின்னா அது ஆண் வீட்டிலேருந்து வந்துச்சுன்னா ஆணாகவும், பெண் வீட்டிலேருந்து வந்துச்சுன்னா பெண்ணாகவும் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் வந்து ஒரு விஷயமாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இது மாதிரி ஜாம்புகோல் பிரசனத்தில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஜாம்புகோல் பிரசனத்தில் வந்து பிரம்மாசித்திரம் மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். எந்த கேள்வி கேட்டாலும் நடக்கும் நடக்காதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து அதிக நேரம் டைம் எடுக்காது. ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் நம்ம பார்த்துக்கலாம். கேள்வி கேட்டால் இதை பார்த்துக்கலாம். இதில் கீழே இருக்கக்கூடிய என்னோடய நம்பருக்கு வந்து நீங்கள் கால் செஞ்சீங்கன்னா நம்ம இதில் பிரசனம் பார்த்துக்கலாம். அது பார்த்து நம்ம பதில் சொல்லிடலாம்.